ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேரன் எதார்த்தமா ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல, அதாவது ராகவ் நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் எல்லாமே சொல்லிட்டாங்க. எப்பவுமே நம்ம சேரன் வந்து வீட்டு விஷயத்த வெளி ஆட்கள் கிட்ட யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாரு. ஏதோ ஒரு சூழ்நிலையால சொல்லிட்டாரு. ஆனா நம்ம நிலா ரொம்ப ரொம்ப கோவப்பட்டாங்க. இதனால நம்ம வானத்திக்குமே தெரிஞ்சு போச்சு சோழனுக்கும் நிலாவுக்கும் நடந்தது ஃபேக் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வானத்தையுமே நல்லா கேட்டாங்க. அவங்க கேட்குற பாயிண்ட்லேயுமே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு தான் சொல்லணுமே. ஏன்னா அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அவங்க கேட்குறது எல்லாமே கரெக்டு தான். எங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தினால நம்ம பாண்டியன் வந்து வானத்தி வாயை அடக்க தான் நினச்சாங்க. ஆனால் வானத்தி வீட்டுக்கு போயுமே ரொம்பவே பயங்கரமாக கோவமாக இருக்காங்க. பாண்டியை போட்டு அந்த சோழன் ரொம்ப தான் அடிக்கிறான். அவன் யார் அவன்? அவங்க அண்ணன் சொல்லிட்டு நானுமே கொஞ்சமாக பொறுமையாக போய்கிட்டு இருந்தா ஓவராக தான் போய்கிட்டு இருக்கான். இந்த பாண்டிக்கு இருக்கு, வரட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. நம்ம நிலா ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணிக்கிட்டுமே இருக்காங்க. இந்த ராகவ் இப்படியெல்லாம் கேட்டான் இல்லையா, ரூம் எடுத்து ஃப்ளாட் எடுத்து கொடுக்குறேன், நீ அங்கேயே வந்துரு, அந்த சோழனை கழட்டி விட்டுரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருப்பாங்க. அதெல்லாமே யோசித்து பார்த்து பார்த்து ரொம்பவே அவங்க ஒரு மாதிரி இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சேரன் வெளியே போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஒரு மாதிரி அவங்கள மீறியே கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது பாண்டியன் இருந்துட்டு, அண்ணே அழுகாதண்ணே, ஏதோ தெரியாமல் நீ சொல்லிட்ட, அதுக்காக அவங்க கூட தான் இப்படி பேசணுமா, அது மட்டும் இல்லாமல் இந்த சோழனும் கூட சேர்ந்துக்கிட்டு ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சேரன் பயங்கரமாக அழுகுறாங்க. பல்லவன் இருந்துட்டு, அண்ணே அழுகாதண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாண்டி இருந்துட்டு, டே பல்லவா, இந்த சோழன் ஓவராக தாண்டா பண்ணிட்டான், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அண்ணனால் ஏதோ அண்ணன் தெரியாமல் சொன்னதுனால அவங்களுக்கு சில சங்கடமான விஷயமெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அண்ணன் இது எல்லாமே தெரிஞ்சா பண்ணுச்சு, அவங்களுக்காக இந்த வீட்டில் அவன் அண்ணன் எவ்வளவோ செஞ்சுருக்கு, அதை எதையுமே யோசிச்சு பார்க்காம, தெரியாமல் அண்ணன் சொல்லிட்டாருன்னு கூட யோசிச்சு பார்க்காம, அண்ணன் அறிவு இல்லையா அது இதுன்னு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சோழன் ஓவராக தான் விட்டா, அதான் கிடைச்சது சான்ஸ் அப்படின்ற மாதிரி தானே அண்ணனை அவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் என் கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீனை போட்டுட்டு போயிட்டான். அவன் என்ன பெரியவனா, அண்ணன் நம்ம எல்லாரையும் கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்துச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே மறந்துட்டு பேசுகிறான். எல்லா நிலையிலையுமே எல்லா சூழ்நிலையிலையுமே மனுஷங்க ஒரே மாதிரியாக இருக்க முடியும், சுச்சுவேஷன் அப்படியே மாற்றிடுது. அண்ணன் இது வரைக்குமே இந்த குடும்பத்துக்காகவும் சரி ஒவ்வொருத்தருக்காகவும் பார்த்து பார்த்து எல்லாமே நல்லதாக தாண்டா செஞ்சுருக்கு, அதை எதையுமே யாருமே யோசிச்சு பார்க்காம அண்ணனை இப்படி காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இருந்துட்டு, பாண்டி நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனாலுமே நிலா விஷயத்தில் நான் இந்த ராகவ் கிட்டே எதுவுமே சொல்லியிருக்க கூடாது, ராகவ் ரொம்ப நல்லவர், அது மட்டும் இல்லாமல் நான் எந்த விஷயத்தையுமே சொல்லணும்னு சொல்லலை, அவர் அதான் நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருந்தார், இப்படி நான் இவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்ததா, ஏன் இவங்க கசின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க கேட்டதுனால தான்டா, வேறு வழி இல்லாமல் சமாளிக்க முடியாமல் நான் சொல்லிட்டேன், சொன்னதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், நிலாவுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. மறுநாள் காலையில் நம்ம சேரன் வந்து வழக்கம் போல் சாப்பாடுமே செஞ்சு வச்சுட்டு டீ எல்லாருக்குமே போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லவனுக்கும் பாண்டிக்கும் கொடுக்குறாங்க. சோழனுக்கு கொடுத்தா எனக்கு உன்ட்ட டீயும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சி வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நீலா ரூம்லேயே தான் இருக்காங்க. வெளியே வருவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம சேரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க டீ கொடுக்கறதுக்காக. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நிலாவுமே வெளியே எழுந்திரிச்சு வராங்க. அதே சமயம் ஆஃபீஸ்க்கும் போகவே இல்லை. ஏன்னா அந்த ராகவ் அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ஆஃபீஸ்க்கு போனால் வேறு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நிலா வந்து அங்கே ஆஃபீஸ்க்கு போகலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேரன் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வெளியே போய் உட்காந்துக்கிறாங்க. சேரனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது. இன்னொரு சைடு சோழன் இங்கே நம்ம ராகவோட வீட்டுக்கே போயிட்டு பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. இன்னொரு நாளைக்கு என் பொண்டாட்டி நிலா கிட்ட தேவையில்லாத வார்த்தையை பேசினேன் அப்படின்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உன் ஆஃபீஸ்க்குமே அவள் வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகவ் வந்துட்டு, என்ன நீ ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க, என்னை அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியமும் வசதியும் இருக்கா என்ன, ஆஃப்டர் ஆல் டிரைவர் நீ, என்னை போட்டு அடிக்கிறியா, அது மட்டும் இல்லாமல் உனக்கும் நிலாவுக்கும் ஃபேக்காக தானே மேரேஜ் ஆகிருக்கு, நீ என்ன ஏதோ உரிமை கொண்டாடுற நிலாவோட ஹஸ்பண்ட் மாதிரி,
கிடையவே கிடையாது. நிலாவை நான் லவ் பண்ணுறேன். உனக்கும் நிலாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிலாவை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவள் இப்போ வேண்டான்னு மறுக்கலாம். ஆனால் என்ன மாதிரி பையனை யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நான் அந்தஸ்துலேயும் சரி படிப்புலையும் சரி எல்லாத்துலேயுமே நான் ஒசந்தவன். நீ ஆஃப்டர் ஆல் டிரைவர். உன் கூடலாம் எந்த பொண்ணு இருப்பா? அதுவும் நிலா மாதிரி பொண்ணுங்கள்லாம் உன் கூட இருக்கவே கூடாது. நீ எல்லாம் அதுக்கு தகுதியானவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் திரும்பவும் இங்கே நம்ம சோழனை பயங்கரமாக அவமானப்படுத்தி பேசவும் நம்ம சோழனுக்கு ரொம்பவே கோவம் வருது. நல்லா அடிச்சு பல்லு மூஞ்சி வாயெல்லாம் உடச்சிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. இங்கே நம்ம ராகவுக்கு நிறையவே அடிபட்டுருது. ரத்தமெல்லாம் நிறைய வரதுனால பார்க்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ராகவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சேரன் நிலா கிட்ட எப்படியாவது பேசி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக வராங்க. இங்கே பாருப்பா, நான் எதுவுமே தெரிஞ்சுன்னு செய்யலை. உனக்கு இப்படி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யதார்த்தமாக நான் சொல்லிட்டேன். இது வரைக்கும் வீட்டில் உள்ள பிரச்சனை ஏதாவது நடந்ததோ இல்லை வீட்டு விஷயங்களோ யார்கிட்டையுமே நான் சொன்னதே கிடையாது. என்னமோ பாரு, நேரம் அப்படி இருக்குது. நான் தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, உன் காலில் கூட விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி இங்கே நம்ம சேரன் அழுகவும், இதை பார்த்த நடேசன் இருந்துட்டு டே சேரா எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா இருந்துட்டு அண்ணா ஏண்ணே எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நீ இப்படி என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, நான் தெரியாமல் செஞ்சது தான், தெரியாமல் சொன்னது தான், இதனால் இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா, நீ இப்படி பேசாமல் மட்டும் இருந்துடாதப்பா, இது வரைக்குமே யாருக்கும் கெட்டது நடக்கணுன்றதுக்காக நான் எப்போவுமே யாரோட மனசும் கஷ்டப்படணுன்றதுக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது. இப்போது நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு விஷயத்த அந்த ராகவ் கிட்ட சொல்லி ராகவால் உனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிருப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. நடேசனுக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏமா நீலா, சேரன் உன் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கான்னு உனக்கே தெரியும். இந்த வீட்டில் நீ அது ஒரு சில பிரச்சனை வந்தப்போ கூட வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னப்போ சேரன் இருந்துட்டு அவள் என் கூட பிறக்காத தங்கச்சி, அவளுக்கு துணையாக நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை எதிர்த்துக்கிட்டு, அதுவும் கூட பிறந்த தம்பியை எதிர்த்துக்கிட்டு உன்னை எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்டல் வரைக்கும் விட்டுட்டு வந்தான். அவன் உனக்கு போய் கெடுதல் நினைக்க வேணாம்ப்பா, அவன் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டாமா, நீ அதை பெருசாக நினச்சிக்காத. இப்போ நீ அவன்கிட்ட பேசாமல் இருக்கிறது அவனுக்குமே மனசு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே நொந்து போயிருக்காம்மா. அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஏதோ நடந்தது நடந்துருச்சு. அந்த ராகவ் என்ன பண்ணிட போகிறான், உனக்கு இப்படி ஒரு மேரேஜ் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருமா நிலா, நடந்த எதுவுமே மனசில் வச்சுக்காதம்மா. அது மட்டும் இல்லாமல் சேரனும் பாவமா, அவனை கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே அண்ணன் அழுகாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து நம்ம நிலாவுமே அழுகுறாங்க. இங்கே பாருப்பா, நீ அழுகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ பேசிக்கிறாங்க. நிலாவுமே அண்ணன் எதையும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, நானுமே உங்களுக்கு மரியாதை கொடுக்காம உங்களை அத்தனை பேர் முன்னாடி அப்படி பேசியிருக்கக்கூடாது, மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன அந்த வானத்தையே நான் என்னைக்கு மாமியார் மாதிரி நடத்திருக்கேன், ஏன் வானத்தி என்னை மாமியார் மாதிரி பார்த்தா, நான் எப்போவுமே அப்படி ட்ரீட் பண்ணதே இல்லைண்ணே. இந்த வீட்டில் எல்லாருமே நான் சொல்லி இதான் நீங்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? இல்லைல்ல, என்னுடைய கேரக்டரே அதுதானே. எல்லாருக்கும் நல்லது சொல்லுவேன், எல்லாருக்கூடயும் க்ளோஸாக மிங்கிள் ஆகிடுவேன், அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேனே. மற்றபடி உங்களை எல்லாரையுமே நான் கண்டிஷன் போட்டு நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நான் சொன்னது தான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே சொன்னதே இல்லைண்ணே. உங்களுக்குமே தெரியும்ல, நீங்கள் எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுக்குறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நானும் நடந்துக்கிறேன், அவ்வளோதானே. ஆனால் ஏன் வானதி அப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா கேட்கவும், சரி விடுப்பா, அதை பற்றி நம்ம எதுக்காக பேசணும், அவள் சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு டீ கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்ம நிலா டீ குடிக்கவும் சோழன் வராங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, டேய் எங்கடா போயிட்டு வந்த, அந்த ராகவை மூஞ்செல்லாம் அடித்து கிழிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடேசன் இருந்துட்டு, தேவையில்லாமல் அதிக பிசங்கித்தனமாக எதுக்காகடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவனுக்கு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயிலுக்கு கூட போகிறேன், நிலாவை அவன் கஷ்டப்படுத்தியிருக்கான், அவனை நான் உண்டலன்னு பண்ணிட்டு வந்தேன், இனிமேல் அவன் நிலா பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நிலா பயங்கர கோவமாக இங்கே பாருங்கள் சோழன், எதுக்காக இப்படி பண்ணீங்க, தேவையில்லாமல் அந்த ராகவ் பிரச்சனை பண்ணுவான்,
பண்ணுவான். எதுக்காகங்க இப்படி லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க நிலா, உங்கள யார் கஷ்டப்படுத்தினாலும் அத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது நிலா" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க நம்ம நிலா இருந்துட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. உடனே நம்ம பல்லவனுமே நிலா கிட்ட சகஜமா பேசுறது கிடையாது. பாண்டியனும் அவங்கவங்க பாட்டுக்கு அவங்கவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிலா பல்லவனோட பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. "ஏன் பல்லவா, நேத்து அண்ணன பார்த்து நான் அறிவில்ல அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குறைவா பேசுனதுனால உனக்கு என் மேல கோவமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு முகத்த திருப்பிக்கிட்டே சொல்றாங்க. "ஆமா பல்லவா, உனக்குமே மனசு கஷ்டமா இருக்கும் போல. சாரி பல்லவா, ஏதோ கோவத்துல அப்படி நான் பேசிட்டேன். அண்ணன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த ராகவ் என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டான். அதனால தான் அந்த கோவத்த எல்லாத்தையுமே அண்ணன்கிட்ட காட்டிட்டேன். சாரி பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கட்டும் அண்ணி, எதுக்காக நீங்க சாரியெல்லாம் சொல்றீங்க? என்னதான் இருந்தாலும் அண்ணன நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது தான். அண்ணன் இதனால ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம எங்க மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ, அத விட ஒரு படி அதிகமா தான் உன் மேல அண்ணன் பாசம் வச்சிருக்கு. உங்களுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும், இந்த ராகவால பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. "சரி பல்லவா, நீ புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நான் எதுவுமே புரிஞ்சுக்காம பேசிட்டேன். சாரி பல்லவா, கோவத்துல ஏதேதோ சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி விடுங்க அண்ணி" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சோழன் இருந்துட்டு, "ஹே நிலா, நீங்க எதுக்காக சாரியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணன் பண்ணுனது மிகப்பெரிய தப்பு. அண்ணன் அந்த ராகவ் கிட்ட எதுவும் சொல்லியிருக்க கூடாது. சொன்னது அண்ணனோட தப்பு. அதுக்கு எதுக்காக நிலா, நீங்க எதுக்காக அவங்க கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. "போதும் நிறுத்துடா, நீயே நைட்டு ஓவரா பேசிட்ட. அண்ணனை நீ அப்படியெல்லாம் பேசியிருக்கவே கூடாது. இப்போ என்னடான்னா பெரிய நல்லவ மாதிரி வந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்க. நீ எத்தனை டைம் எத்தனை தப்பு பண்ணியிருப்ப, எத்தனை பிரச்சனையை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்ப. அப்போல்லாம் அண்ணன் உனக்கு ஆறுதலாக தான் நின்றுருக்கு. நீ இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக தான் எடுத்து சொல்லியிருக்கு. நான் கூட உன் மேலே கோவப்பட்டிருக்கோம். ஏன் நிலா கூட தான் கோவப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணன் எல்லாரும் கோவப்பட்டுமே உனக்கு ஆறுதலா பேசி அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் உனக்கு உதவி செஞ்சிருக்கு. அது எதுவுமே மனசுல வச்சுக்காம நீ பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு அண்ணனை நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. அவங்க தான் ஏதோ கோவத்துல பேசியிருக்காங்க. நீயாவது நிதானமா இருந்திருக்கணும்ல. உனக்கு என்ன, அண்ணன பத்தி நீ என்ன அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன அண்ணன கேவலமா நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு, "பாண்டி இங்க பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நான் நிலாக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் நீ எப்படின்னு எனக்கு தெரியாதா? 1000 பொண்ணுங்கள பார்த்தாலையும் வலிஞ்சு தான் கொட்டுவ. அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட அடி உத வாங்கிக்கிட்டு, இல்ல யாரையாவது அந்த காயத்ரி மாதிரி லவ் பண்ற மாதிரி நடிச்சு வீட்டுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைய கொண்டு வருவ. அது எல்லாத்தையுமே நாங்க சமாளிக்கிறதுக்கு வேணும். ஆனா ஏதோ அண்ணன் தெரியாம ஒரு தப்பு தான் பண்ணிருச்சு. அதுக்காக நீ அண்ணனை எப்படியெல்லாம் டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த. ஆனா நீ ஏதோ தப்பே பண்ணாத மாதிரி அப்படியே உத்தம புத்திரன். நீ ஹரிச்சந்திரனுக்கு தம்பி மாதிரி தானே சீனை போட்டுக்கிட்டு இருந்த" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், நம்ம சோழனுக்கு கோவம் வந்து பாண்டிய பல்லார் பல்லார்னு அடிக்கிறாங்க. அடிக்கிற அடியில இங்க நம்ம பாண்டிக்கு மயக்கமே வந்துடுது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபோர்ஸா அடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம பாண்டி மயங்கி விழுந்துடுறாங்க. நிலா, பல்லவன், நம்ம நடேசன், சேரன் எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோட நம்ம நிலா ஒரு பக்கம் தண்ணி கொண்டு வருவோம். சேரன் ரொம்பவே பதட்டமா, "டேய் பாண்டி பாண்டி எந்திரிடா" அப்படின்னு சொல்லிட்டு, சோழனுக்கு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. ரொம்பவே அப்படியே ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது நம்ம சோழனுக்கு. ஐயோ, நம்ம கோவத்துல இவனை இப்படி போட்டு அடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. முகத்துல தண்ணி தெளிக்கிறாங்க. அப்பதான் நம்ம பாண்டி கண் விழிச்சு பார்க்குறாங்க. "டேய் சேரா, சேரன் இருந்துட்டு, "டேய் பாண்டி, ஒரு நிமிஷத்துல எனக்கு உசுரே போயிடுச்சுடா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணே இவன் எப்படி போட்டு அடிக்கிறான் பாத்தியாண்ணே? இவன் என் உசுரை வாங்குறதுக்கு கூட தயங்க மாட்டான். இவன் சும்மா தான் நம்ம கூட சண்டை போடுறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வானதி சொன்ன மாதிரி இந்த வீட்டில் கேட்கறதுக்கு மேய்க்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த வீட்டில் யாருமே நியாயமாகவே நடந்துக்கலண்ணே" அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாண்டி வந்து சொல்கிறாங்க. பாண்டி கடையை ஓப்பன் பண்ணல அப்படின்றதுக்காக நம்ம வானதி வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே கவனிச்ச நம்ம வானதி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. "பாத்தியா பாண்டி, இன்னைக்கு உன்னை மயக்கம் போடுற அளவுக்கு உன் அண்ணன் அடிச்சிருக்காரு. இங்கே பாரு பாண்டி, நீ இந்த வீட்டில் இருந்த அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமா சேர்ந்து உன்னை போட்டே தள்ளிடுவாங்க. யாருமே உனக்காக இல்லை பாண்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் எதுவுமே நியாயமாக நடக்கவே மாட்டேங்குது. யார் என்ன சொன்னாலும் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது பாண்டி. நீ வா போகலாம் நம்ம எங்கேயாவது" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ வானதி, நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த? இங்கே பாரு பாண்டி, நான் சொல்கிறது உனக்கு புரியவே புரியலையா? இந்த வீட்டில் எதுவுமே சரியில்லை பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு வானதி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. நீ எதுக்காக இங்கே வந்த? கடையாண்ட போனேன், கடை க்ளோஸ் பண்ணியிருந்தது, அதான் இங்கேயே வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே சோழன் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா கோவப்பட்டு பாண்டி அடித்ததுனால தான் பாண்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுலேயே நம்ம சோழனுக்கு பாதி உயிர் இறஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பாண்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோவத்தில் நம்ம சோழனுமே பேசிட்டாங்க.
இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம பாண்டிய போட்டு அடிச்சிருக்க கூடாது. பாண்டி எல்லாத்துலேயுமே நம்ம பாண்டி வந்து பொறுமையாக தான் இருப்பாங்க. சோழனுக்கும் பாண்டிக்கும் அடிக்கடிக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதில் பொறுமையாக போகிறது நம்ம சேரன் சொன்ன உடனே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக போகிறது வந்து நம்ம பாண்டியன் தான். ஆனால் சோழன் தான் ஓவராக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நம்ம வானத்தை இருந்துட்டு, பாண்டி என்ன பாண்டி உன்னை நைட்டு இந்த ஆள் நூக்கி விடுறான், அது மட்டும் இல்லாமல் இப்போது அடித்து மயக்கம் போட வச்சுருக்கான், இவங்கள எல்லாமே நம்பி நீங்கள் இங்கே இருக்க போறியா, உன் மேலே யாருக்குமே பாசம் இல்லை பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்க வானதி அப்படிலாம் கிடையவே கிடையாது, அண்ணன் தம்பிங்க எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்த அளவுக்கு பாசமெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, தேவையில்லாமல் நீ எதையனா ஒன்று பேசி இவங்க எல்லாருமே பிரித்து விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வானத்தை எந்திரிச்சு நின்று, போதும் நிறுத்துங்க, நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாதா, இந்த வீட்டையே ஆண்டுக்கிட்டு இருக்கவங்க நீங்கள், இந்த வீட்டோட பெரிய மூத்த தலைவி நீங்கள் தான்ற நினப்பு உங்கள் தலையில் எழுதி வச்சுருக்கு போல், அதை விட்டால் எழுதி கூட நெத்தியில் ஒட்டிக்குவீங்க போல், ஏன்னா நீங்கள் என்ன எனக்கு மாமியாரா என்ன, தேவையில்லாமல் கேள்வி மேலெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, பாண்டிக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்றதுக்காக பாண்டிக்காக நீங்கள் கேட்டிங்களா, இல்லை இந்த வீட்டில் பாண்டி தான் ரொம்ப இலக்காரம் போல், அதான் கண்டவங்கெல்லாம் பிடிச்சி என் பாண்டியை அடிக்கிறீங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நானும் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானதி வந்து பயங்கரமாக கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, என்னங்க அடிக்கடிக்கு பாண்டிக்கும் சோழனுக்கும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும், நான் கொஞ்ச நாளாக இவங்க யார் 2 பேரையுமே சண்டை போட விடாமல் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இந்த வீட்டோட பெரிய மனுஷி தலைவி நீங்கள் தானே சண்டை போடாமல் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஏன்னா நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு யாருமே இந்த வீட்டில் பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு தானே இந்த குடும்பத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் பாண்டிக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா பாண்டி விஷயத்தில் எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் பாண்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நான் முன்னாடி வந்து நிற்பேங்க, அதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு அதாவது பாண்டிக்காக தான் பொங்கல் எடுத்துகிட்டு வந்தேன், உங்களை பொங்கல் சாப்பிட சொன்னால் நீங்கள் என்னடானா சக்கரை பொங்கலை பாண்டிக்கு கையில் கொடுத்துருக்குறதா அதிலேருந்து எடுத்து சாப்பிட்றீங்க, இங்கே பாருங்கள் நீங்களும் சோழனும் ஃபேக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கீங்க, உண்மையாகவே நீங்கள் இந்த வீட்டோட மருமக கிடையவே கிடையாது, சும்மா தேவையில்லாமல் பாண்டிக்கிட்ட ஒட்டி உறவாடி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, பாண்டிக்கிட்ட எந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, இல்லைனா நடக்கிறதே வேறு, தனியாக எடுத்து உங்களால் சக்கரை பொங்கல் சாப்பிடவே முடியாதா, பாண்டிக்கு கொடுத்ததில் தான் எடுத்துக்கணுமா, அப்போது பாண்டியை வளைச்சி போட பார்க்குறீங்க, இங்கே பாருங்கள் பாண்டி மாதிரி அழகாக இருக்கிற பையனை 4 பொண்ணுங்க பார்க்க தான் செய்யும், அதுக்காக நான் யாருக்கும் விட்டு கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, பாண்டியை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லி வச்சிடறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவை சந்தேகப்பட்டு வானதி வந்து வார்த்தையை விட்டுடுறாங்க. சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டே பாண்டி, வானதியை கம்மன் இருக்க சொல்லு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, நிலாவை பார்த்தா அப்படிதான் தெரியுது, இந்த வீட்டில் நிலா யார் மேலேயுமே அப்படி ஒரு தப்பான எண்ணத்தில் பழகணுதும் கிடையாது, இப்போ வரைக்குமே நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவளை மனசை மாற்றுறதுக்காக நானும் எத்தனையோ டைம் அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எத்தனையோ விஷயத்த செஞ்சுருக்கேன், அப்போ கூட நிலா வந்து மனசு மாறலை, அவங்க வேலைக்கு போகணும், அவங்களோட லட்சியத்தை அடையணுன்றது மட்டும்தான் அவங்களோட எண்ணமே தவிர மற்றபடி மற்றவங்க லவ் பண்ணுற பையனெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் பொண்டாட்டி ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்கிறாங்க. நீலா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. வானதி வந்து ரொம்பவே கடுமையாக பேசிட்டாங்க. பாண்டி இருந்துட்டு, ஏன் வானதி இப்படியெல்லாம் பேசுகிற, அவங்க அப்படியெல்லாம் இல்லை வானதி அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பாரு பாண்டி, யார் மனசுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும், நம்ம தானே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானதி வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே சேரன் இருந்துட்டு, அட போதும் நிறுத்துங்க, எதுக்காக தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை முடிக்காமல் பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சண்டையாக இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க, வானதி கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாமல் இருக்கியா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நிலா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே என்னென்ன உங்களாவே எதிர்த்து மரியாதை இல்லாமல் நைட்டு அப்படி பேசுகிறாங்க, அப்போது அதெல்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியல, இப்போது பாண்டியை அடித்து மூஞ்செல்லாம் உடைக்க பார்த்துருக்காங்க, விட்டுருந்தா பாண்டியை கொல்றதுக்கு கூட உங்கள் தம்பி சோழன் யோசிச்சு பார்க்க மாட்டாரு, இப்படி என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீங்கள் தானே, நீங்கள் கேட்டு எல்லாருமே கரெக்டாக பயன்படுத்தி வழி நடத்தணும்ல, இந்த நிலா என்ன சொன்னாலும் நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிறீங்க, இதெல்லாம் சுத்தமாக சரியில்லை, கண்டிப்பாக இது பின்னாடிக்கு ஏதோ ஒரு தப்பான வழியில் தான் போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, போதும் நிறுத்துமா, ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ உன் பாண்டி அவ்வளோ பேரழகானாலும் கிடையாது, உன் பாண்டியை அப்படியே எல்லாரும் லவ் பண்ணி தூக்கிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், என் பாண்டி ரொம்ப ரொம்ப பேரழகன் தான், கண்டிப்பாக
என் பாண்டிய கொஞ்சம் நான் கை நழுவ விட்டேன் அப்படின்னா கூட யார் யாரோ கொத்திட்டு போக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து சொல்கிறாங்க. நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்க வானதி, என்னுடைய பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது. தேவையில்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரையுமே நான் இந்த வீட்டில் அப்படி நினச்சி பழகவும் இல்லை, பேசவும் கிடையாது. இவங்க எல்லாரையுமே என் கூட பிறந்தவங்களா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க நிலா, நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? உங்களுக்கும் சோழனுக்கும் நடந்த கல்யாணம் பொய்யான கல்யாணம் தானே. உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஓகே தான். 1 இயர் ஆகுது. அது வரைக்கும் நீங்கள் சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தே ஆகணுமா? ஏன் டிவோர்ஸ் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களே, இன்னொரு ஹியரிங் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமும் நீங்கள் எதுக்காக இங்கே உட்காந்துருக்கீங்க? ஏன் வேறு எங்கேயாவது ரூம் எடுத்து போகலாம்ல? வேலைக்கு போகிறீங்கல்ல, ரூமுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு கூட உங்ககிட்ட பணம் இல்லையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வானதி கண்டபடி பேசுகிறாங்க. இப்போது இங்கே சோழன் இருந்துட்டு, டே பாண்டி, உன் ஆள் ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு, வானதி வா நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட வாயை அடக்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நிலா ரொம்பவே மனசுக்கு வருத்தப்படுறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக நல்லா தானே இருந்தோம். ஏன் இப்போது ஒரு பிரச்சனையை மாற்றினா ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வானதி வந்து ரொம்பவே தப்பாக பேசினாங்க இல்லையா பாண்டி கூட ஒன்று சேர்த்து. ஆனால் அதை நினச்சி தான் நம்ம நிலா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்படியெல்லாம் கூட யோசிப்பாங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா அதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா, வானத்தையுமே பாண்டி கீழே நோக்கி விட்டு அவனை மயக்கம் போட வச்சுட்ட ஒரு கோவத்தில் தான் இப்படியெல்லாம் பேசிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே அதுக்காக இப்படியெல்லாம் கூடவா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்க நம்ம சோழன் இருந்துட்டு, "ஏங்க நீங்களும் நானும் பொய்யான ஒரு கல்யாணத்த பண்ணிக்கிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு வானதி அந்த அளவுக்கு பேசுறா இல்லைங்க. ஒண்ணு நீங்க வந்து ஒரு கரெக்டான தெளிவான ஒரு முடிவு எடுங்கங்க. நீங்க என் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்ன விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு உங்களோட மனசுக்குள்ள உள்ள உண்மையான முடிவு என்ன? தயவு செஞ்சு வெளிப்படையா பேசுங்க நிலா. ப்ளீஸ் நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நிலாவுமே தன்னோட மனசுல உள்ள எல்லாத்தையுமே சொல்றாங்க. "சோழன் உங்க கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா சடார்ன்னு உங்ககிட்ட அதை சொல்கிறதுக்குமே முடியல. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நம்ம கோர்ட்டுக்கு இயரிங் போயிருந்தோம்ல, அப்போது நான் கோர்ட்டில் டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரத்துக்கு வந்தேன். அதுக்குள்ளவே நீங்கள் எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருங்க, சீக்கிரமாக கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுமே நான் பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டேனுங்க. போன டைமுக்கு கூட எங்களுக்கு டிவோர்ஸ் வேண்டான்ற மாதிரி தான் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் செகண்ட் டைம் போனப்போ டிவோர்ஸ் கன்ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடித்து சொன்னதுனால உங்கள் மனசுக்குள்ளேயுமே என்னை விட்டுட்டு பிரியணுன்ற எண்ணம் இருக்கோ என்னமோன்னு சொல்லிட்டு நான் சைலண்ட் ஆகிட்டேன் சோழன். உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். நீங்களும் நானும் நம்ம அதாவது கல்யாணம் பண்ணிக்கலாங்க திரும்பவும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சோழனால் நம்பவே முடியல. நிலா, என்ன நிலா இது கனவா நினவான்னு கூட ஒன்றுமே புரியலையே, நீங்கள் சொல்கிறது உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையதாங்க, ஊர் அறிய நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணணும், நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டியாக ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேரனுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உடனே நடேசன் வந்து, இங்கே பாருமா நிலா, நீ இப்போ எடுத்த முடிவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. எப்போ நீ சோழனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ அவனை ஏற்றுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே பாரு சோழா, இனிமே நீ பொண்ணுங்க அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் உனக்கு இருக்கக்கூடாது. எந்த ஒரு உன் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே ராகவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இங்கே ராகவுக்கு முகம் அதாவது மூக்காண்டை, அதுக்கப்புறம் கண்ணோன்னு சொல்லிட்டு அங்கங்கன்னு நிறைய அடிபட்டிருக்கு. ஆயின்மெண்ட்டெல்லாம் போட்டு அங்கே அப்சர்வேஷனில் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது ராகவ் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இந்த சோழன் உயிரோடவே இருக்கக்கூடாது. நிலாவுக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சோழனை கொன்று போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ராகவ் வந்து முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் எந்த அளவுக்கு என்னை அடிச்சிருந்தா இந்த அளவுக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கும், அவனை உண்டுலன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 ரவுடிங்க கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி அந்த சோழன் உயிரோடவே இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி விடுறேன், நீங்கள் கதையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன், எனக்கு அவனோட உயிர் போகணும், நிலா கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுமே அந்த ரவுடி பசங்க எடுத்துட்டு, நீங்கள் கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் அந்த சோழனை முடிச்சு தள்ளிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ராகவுமே இந்த சோழனோட உயிர் எப்போ போகுன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சோழனோட ஓனர் வந்து, ஒரு சவாரி வந்திருக்கு வா சோழா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இல்லைண்ணே, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதீங்க, ஒரு 2-3 நாளைக்கு நான் சவாரிக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட அவங்க ஓனர் இருந்துட்டு, இங்கே பாரு சோழா, இங்கே யாருமே இல்லைடா, எல்லாருமே லீவ் போட்டுட்டாங்க, ஒருத்தன் அவங்க பொண்டாட்டிக்கு டெலிவரின்னு சொல்லிட்டு போயிட்டான், இன்னொருத்தன் அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்குன்னு சொல்கிறான். இப்போது யாருமே இப்போது
டிரைவிங் பண்ணுறதுக்கு இல்லடா சோழா நீ தாண்டா வந்தாகணும் தயவு செஞ்சு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் நம்ம சோழனுமே இது சவாரிக்காக போகிறாங்க. இப்போது இங்கே சோழனையுமே அதாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த 4 ரவுடி பசங்களுமே போய்கிட்டு இருக்காங்க. சவாரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் இங்கே அந்த 4 ரவுடி பசங்களுமே நல்லா ஃபோர்ஸாக வந்து காரை வந்து மோதி காரை ஆக்சிடென்ட் பண்ண வச்சிடுறாங்க. நம்ம சோழனுக்கு தலையில் நல்லா பலமாக அடிபட்டுருது. இப்போது பக்கம் அக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி சொல்லி இப்போது நம்ம சோழனை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போது சோழனோட வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ண சொல்லி டாக்டர் வந்து சிஸ்டர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சிஸ்டருமே அவங்க நம்பரை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்க்குறாங்க. ஃபோனுமே லாக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃபோனில் எப்போவுமே பர்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம சோழன் வந்து பர்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சில பேரோட நம்பரை மட்டும் எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம சேரன் அதாவது வீட்டு ஆளுங்களோட நம்பரை மட்டும் கால் பண்ணுறாங்க. நிலாவுக்கு தான் போகுது. இப்போது சோழன் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமான்னு சொல்லவும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நீங்கள் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம நிலா அப்படியே உறைஞ்சி போயிடுறாங்க. ரொம்ப பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சேரனும் நடேசனும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்குறப்ப தான் விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சேரன் மனசுடைஞ்சு போயிடுறாரு. இந்த சோழன் ஏதோ மனசு வருத்தத்தில் தான் போயிருப்பான். இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே நிலா சோழன் நடேசன் இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. சோழன் ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. நம்ம நிலா போயிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சோழன் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது சோழன் நீங்களும் நானும் ஒன்று சேர்ற நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம சோழனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவர் உயிர் பொழைச்சி வந்துடணும். நம்ம நிலாவும் சோழனும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.